ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ஏஆர்எஸ் கியா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூமுக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி எர்டிகா இருக்குல்ல, அதோட பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 10.5 lakhs. அது ஒரு 7 seater MPV. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் போகணுன்னா இனோவா கிறிஸ்டா தான் போகணும். அதோட பேஸ் ப்ரைஸ் வந்து 25 lakhs. இது பயங்கரமான ஒரு மார்ஜின் இருந்துச்சு. இந்த மார்ஜினுக்கு நடுவால் ஒரு சூப்பரான ஒரு காரை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒரு 13 lakhs பேஸ் வேரியண்ட், ஒரு 18 to 25 lakhs வரைக்கும். 25 lakhsக்கு டாப் மாடலே நீங்கள் வாங்கிடலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான 7 seater MPV தான் கியா கேரன்ஸ். இதில் வந்து 2025 வந்து சூப்பரான ஒரு அப்டேட் கொடுத்து அடாஸ் லெவல் 2லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி கேரன்ஸில் கிளாவிஸ் எடிஷன் அப்படின்ற லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த காரோட 2026 மாடலை பற்றி தான் ஒரு ஃபுல் ரிவ்யூ எடுக்க நம்ம இந்த ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான டார்க் கிரே கலர் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 3 இன்ஜின் அவைலபிளாக இருக்குது. ஒன்று 1.5 liter நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின், 1.5 டர்போ பெட்ரோல் அண்ட் 1.5 டர்போ டீசல். அந்த 1.5 எண்ணே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 114 பிரேக் ஹார்ஸ் பவர் அஸ் வந்து 144 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. 1.5 டர்போ பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 158 bhp அஸ் வெல் அஸ் வந்து 253 Nm ஆஃப் டார்க் ஜெனரேட் பண்ணுது. அந்த 1.5 டர்போ டீசல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 114 bhp அஸ் வெல் அஸ் வந்து 250 Nm டார்க் ஜெனரேட் பண்ணுது. டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு 18 to 20 வரைக்கும் மைலேஜ் கிளைம் பண்ணுறாங்க. பட் பெட்ரோல் வந்து நீங்கள் 12 to 16 வரைக்கும் தான் மைலேஜ் கிளைம் பண்ண முடியும். அதுவும் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில். நம்ம கையில் இருக்கிறது வந்து 7 speed DCT ஆட்டோமேட்டிக் டர்போ பெட்ரோல். இதில் வந்து அடாஸ் லெவல் 2 இருக்குது. பேஸ் மாடல் 6 airbags, ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட், ஹில் டீசன் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த காரை பொறுத்த வரைக்கும் HTX-னால டாப் மாடல். அதனால் உங்களுக்கு வந்து ரென் சென்சிங் வைப்பர்ஸ், அடாஸ் லெவல் 2 சென்சார்ஸ், கேமரா எல்லாமே வந்து ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விண்ட்ஸ்க்ரீனோட ப்ரெசன்ஸுமே ஏரோடைனமிக்காக இருக்குது. ஃப்ரண்ட் பேனட் நல்ல போர்டு அண்ட் வைல்டு அண்ட் ஷார்ப் எட்ஜஸோட சூப்பர் ப்ரீமியமாக இருக்குது. அது போக அது கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு ட்ரையோ LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆட்டோ LED ஹெட்லாம்ப்ஸாக இருக்குது. ப்ளஸ் அதிலே உங்களுக்கு கனெக்டடாக ஒரு DRLஸும் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குது. கியா பேட்ஜிங் சென்டரில் கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே அந்த ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமராவும் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து லோவர் போர்ஷன் ஆஃப் த ஃப்ரண்ட் பம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்சார்ஸும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான ஏர் டேம்பும் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர் டேம்ப் பக்கத்தில் உங்களுக்கு வந்து அந்த இதுக்குள்ளே அடாஸ்குள்ளே ரேடாரும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது போக நல்ல ஒரு மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. ஒரு 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு சூப்பர் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குதுங்க இந்தியன் ரோட் கண்டிஷன்ஸுக்கு. இன்ஜின் ஃபுல்லாகவே அவங்க அண்டர் சேசிஸில் கவர் பண்ணியிருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட்டுங்க. டயர் சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 215, 55, R17 டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 வீல்ஸ் டிஸ்பிளேக்கில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு சூப்பர் ப்ரீமியமான எஃபெக்ட்டுங்க அந்த காருக்கு. வீல் ஆர்ச்லையுமே சூப்பரான கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்குது இந்த காரில். நெக்ஸ்ட் இந்த காரோட சைட் ப்ரொஃபைல், பம்பர் கார்டு இதை பற்றி பார்க்கலாம். பம்பர் கார்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் போர்ஷன் நல்ல சூப்பரான பம்பர் கார்டு கொடுத்துருக்காங்க. பம்பரில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச் கிளாடிங், சரௌண்ட் த பாடி கிளாடிங் கொடுத்துருக்காங்க. ரியர் வீல் ஆர்ச் அண்ட் ரியர் பம்பர்லேயுமே கிளாடிங் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இன்னும் பாடி கலர் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ரெக்வஸ்ட் சென்சார்ஸ் இருக்குது டிரைவர் சைட் டோரில். அது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டபுள் வார்வியம்ஸ், அது ரிட்ராக்டபுளாகவும் அட்ஜஸ்டபுளாகவும் இருக்குது. ப்ளஸ் அது உங்களுக்கு 360 degree கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பாடி கலரில் இருக்குது. ஏப்ரல் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷ், பீப்பில் வந்து மேட் பிளாக் ஃபினிஷ், பில்லர் வித் இந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து ரியர் விண்ட்ஸ்க்ரீனோட அழகாக அவங்க ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. லோவர் விண்டோ லைனில் ஃபுல்லாகவே உங்களுக்கு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது அவ்வளோ ப்ரீமியமான ஒரு டெக்ஸ்டராக அந்த காருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் இந்த காரோட ரூஃப் பற்றி பார்க்கலாம். இது வந்து சிங்கிள் டோன் கலர்னால உங்களுக்கு வந்து ரூஃப் வந்து பாடி கலரில் தான் கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து இது ஃபுல் ஆப்ஷன்னால உங்களுக்கு ஒரு ஹியூஜான வாய்ஸ் அசிஸ்டட் பெனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு மெட்டாலிக் ரூஃப் ரைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டு நாட் லோட்னு கொடுத்துருக்காங்க. பட் இது நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் ரைல்ஸ் தான். அது போக வந்து சூப்பரான ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா ரியர் எண்டில் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. ப்ளஸ் இது நல்ல ஒரு ரியர் ஸ்பாய்லர், ஹைமவுண்ட் ஸ்டாப்லாம், ரியர் டிஃபாகர்ஸ், வாஷ் வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்து நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் பேக் காராக செட்டப்பாக பண்ணியிருக்காங்க. LED டெயில் லேம்ப்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ளிட் LED டைப் கனெக்டட் டெயில் லேம்ப்ஸாக இருக்குது. அதுவும் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க பார்க்கறதுக்கு இந்த கிளாவிஸ் எடிஷனில். நெக்ஸ்ட் இதில் பூட் லிட்டில் பார்த்தீங்கன்னா கியா பேட்ஜிங். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியா கனெக்ட் அப்படின்ற அந்த லேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஃப்ரண்ட் டேஷ் கேமும் கொடுத்துருக்காங்க. அது போக கியா பேட்ஜிங், அந்த 7 speed DCT அந்த பேட்ஜிங், கேரன்ஸ், கிளாவிஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர் கேமரா நம்பர் பிளேட் மேலே அழகாக மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இதோட லோர் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது டியூல் டோன் எஃபெக்ட்டில் இருக்குது, பார்த்தாலே தெரியுது. அவரோட பிளாக் அண்ட் பாடி கலரில் கொடுத்துருக்காங்க ரியர் பம்பர். அதில் வந்து 4 சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு சூப்பரான ஒரு அது மெட்டாலிக்குன்னு சொல்ல மாதிரி ஒரு க்ரோம் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ க்ளாஸியாக இருக்குது அந்த க்ரோம் எஃபெக்ட்டு.
ஸ்கிட் பிளேட்டில் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்குங்க. அது போக பார்த்தீங்கன்னா அண்டர் த பாடி வந்து அந்த ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ்லாம் மேக்ஸிமம் பிளாக் அவுட் பண்ணியிருக்காங்க. 195 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒரு சூப்பர் நீடர் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. ரியர் ஃபாக் லைட்ஸும் கொடுத்துருக்காங்க சென்டரில் அந்த ஸ்கிட் பிளேட்டுக்கு கீழே. இப்போ இன்டீரியர்ஸ் படி ஒன் பை ஒன்று பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்ல விடு ஓப்பனிங்காக இருக்குது. அங்கே ஒரு 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அம்பர்லா ஹோல்டர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸு, அது போக அந்த ஆம்ரெஸ்ட் எல்லாமே சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. போஸ் ட்விட்டர்ஸோடு கொடுத்துருக்காங்க. 8 ஸ்பீக்கர் போஸ் ஆடியோ சிஸ்டம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு 4-way எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கோ-டிரைவர் சீட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிளாக கிடையாது. டிரைவர் அண்ட் கோ-டிரைவர் சீட்ஸ் ரெண்டுமே வென்டிலேட்டட் சீட்ஸாக கொடுத்துருக்காங்க. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட்டுங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஷ்போர்டு எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் பீஜ்னு சொல்லிட்டு ஒரு வைலட் டார்க் வைலட் தீமில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. டியூல் டோனில் சூப்பராக இருக்குது. 2 12.3 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று டச் ஸ்க்ரீன் ஆடியோ ஆக்ட் ஆகுது, இன்னொன்று வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஆக்ட் ஆகுது. ப்ளஸ் இதோட ரியர் டோர்ஸ்க்குவோம். இப்போ ரியர் டோர்ஸ் நல்லா வடி ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சருக்கு ஒரு சூப்பரான ஆம்ரெஸ்ட் வித் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ், ஃபுல்லாக லெதரேட் அப்போல்ஸ்ட்ரியாக தான் கொடுத்துருக்காங்க. ரியர் சன் பிரைண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரியர் விண்டோஸ்க்கு. அது நல்ல ஒரு ப்ரீமியமான எஃபெக்ட்டுங்க இந்த காருக்கு. நல்ல வைடான ரியர் சீட்ஸ், 3 பேசஞ்சர் ஈஸியாக உட்காந்து ட்ராவல் பண்ணால். 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த ரியர் சீட் செகண்ட் ரோக்கு ஏசி ஈவெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க, சைட் ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோக்கு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டாப் ரூஃபில் கொடுத்துருக்காங்க. அங்கே கேபின் லைட் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. பிபிலருக்கு இன்சைட்லாம் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஃப்ரண்ட் கேபின் லைட்ஸ், அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த சன்ரூஃபோட அட்டாச் இது கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM, லெதர் ராப் கியர் நாப். அது போக உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ். அதிலே உங்களுக்கு அந்த ஏர் பியூரிஃபையரும் கொடுத்துருக்காங்க. நல்ல சூப்பரான லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட சூப்பர் ஸ்பேசியஸான ஒரு கேபின்னே சொல்லலாம். இந்த கியா காரன்ஸில் செகண்ட் ரோ அவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது. இப்போ இதோட டேஷ்போர்ட் பற்றி பார்க்கலாம். டேஷ்போர்ட்டில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வைலட் அண்ட் பிளாக் அண்ட் பீஜ்னு சொல்ல முடியாது, ஒரு வைலட் அண்ட் பீஜ் இன்டீரியர்ஸில் கொடுத்துருக்காங்க. நல்ல லெதரேட் அப்போல்ஸ்ட்ரியாக கொடுத்துருக்காங்க. நிறைய சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருக்காங்க. பட் இதில் சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 12.3 inch ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம லேட்டர் ஆன் பேசுவோம். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த ஆட்டோ டிமிங் IRVM ஃப்ரண்ட் டேஷ் கேம் கொடுத்துருக்காங்க. 12.3 inch டச் ஸ்க்ரீன் ஆடியோ வித் GPS நேவிகேஷன், ஆண்ட்ராய்ட் ஆட்டோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங், லெதர் ஆப் கியர் நாப். அது போக உங்களுக்கு வந்து கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட், அதிலே உங்களுக்கு ஸ்டோரேஜோடு கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ப்ரீமியமான எஃபெக்டாக பண்ணியிருக்காங்க இந்த காரில். பாருங்கள் எல்லாமே பாருங்கள் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் பாருங்கள் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. டியூல் டோன் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. நிறைய க்ரோம் எஃபெக்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அந்த டேஷ்போர்டில் ஃபுல்லாகவே. அந்த 12.3 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ். அதில் ஏகப்பட்ட டிஸ்பிளேஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பேடல் ஷிஃப்டர்ஸோடு இருக்குது. டபுள் டி ஸ்டியரிங் வீல் 2 ஸ்போக்ஸில் இருக்குது. அதில் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் கோ ஃபங்க்ஷன் இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் இந்த காரில் இருக்குது. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ரோ என்ட்ரி பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் ரோவில் வந்து இந்த லெஃப்ட் சைட்ஸ் இந்த சிங்கிள் சீட்டை வந்து நீங்கள் டாப்பிள் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அது அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போய்க்கலாம். பட் தேர்ட் ரோவில் என்ன மாதிரி சீட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2 50-50 ஃபோல்டபுள் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸு, சார்ஜிங் போர்ட்ஸு, ஒரு சின்ன ஆம்ரெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய குவார்டர் கிளாஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஏரியான கேபினை க்ரியேட் பண்ணுறதுக்காக. ரியர் சீட்ஸும் நல்லா ரிக்ளைனபிள் எஃபெக்டோடு இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா நல்லா டீசெண்டான ஒரு லெக் ரூம் அண்ட் ஹெட் ரூம் கொண்ட நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு கேபினாக இருக்குன்னு சொல்லலாம். ரூஃபில் ஏசி மவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக அங்கே கேபின் லைட்ஸும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க தேர்ட் ரோக்கு. அது நல்ல ஒரு எஃபெக்ட்டை க்ரியேட் பண்ணுங்க இந்த காருக்கு. நல்ல ஒரு ஏரியான கேபினாக இருக்குது. நல்ல ஸ்பேஷியஸான காரும் கூட. இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். 3 ரோஸுமே இப்படி ஆக்குபைடாக இருக்கும்போது உங்களுக்கு 216 liters பூட் ஸ்பேஸ் கொடுக்குறாங்க. சான்ஸே இல்லை, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், இந்த பூட்லேயுமே ஒரு கேபின் லைட் கொடுத்துருக்காங்க, பார்சல் ஹூக் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரே கீழே வந்து அவங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த டூல் கிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 13.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் எண்ட் வந்து 26 lakhs வரைக்கும் இருக்குது. பேஸ் வேரியன்ட்லேயே 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, பிரேக் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த கார் ஒரு சூப்பரான ஒரு எஃபெக்டை கொடுக்கும் நம்ம இந்தியன் மார்க்கெட்டில். இந்த கார் பிடிச்சி கைஸ். தேங்க்யூ.